ம் ஓ நான் உங்கள் ஷிப்பு ஜாக்கி ஷவுலின் குப்பு மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. நம்மளுக்கு ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, மாஸ்டர் நீங்கள் லஞ்சாக் செய்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுன்னு. நான் லஞ்சாக் செய்கிற மாதிரி மட்டும் போட்டால் பார்த்தாது, நீங்களும் கற்றுக்கணும். ஓகேங்களா? அதாவது இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்கள் யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி லஞ்சாக் செய்கிறாங்க. ஆனால் அது வந்து கண்ணா பின்னான்னு அவங்க இஷ்டமாக செய்கிறாங்க. ஆனால் லஞ்சாக்குன்னு ஒரு முறை இருக்கு, இந்த மாதிரி தான் பண்ணணும்னு. ஏன்னா அது லஞ்சாக்குன்றது ஒரு வெப்பன்ஸ். அது வெப்பன்ஸ் எப்படி கையாளணுன்றது அது தெரிஞ்சிருக்கணும். சும்மாவே அது ஒரு ஷோவா ஒரு அழகா இப்படி எப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு சுத்த ஆரம்பிச்சு அது ஒன்றும் வெப்பன்ஸான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அது. சரிங்களா? நம்ம 1 by 1 சொல்றோம். லஞ்சா கத்துக்கிற ஆர்வங்கிறவங்க நம்மள நோட் பண்ணுங்க. 1 by 1 நாங்கள் வீடியோ அப்லோட் பண்றோம், பார்த்து நல்லா ட்ரைனிங் பண்ணுங்க. சந்தேகமா இருக்கிறவங்க கேளுங்க, இல்ல கத்துக்கணும் ஆர்வம் இருக்குங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க கத்துறோம். இப்ப லஞ்சாக்கினுடைய முதல் ஸ்டெப் முதல்ல நம்ம பார்ப்போம். லஞ்சாக் எப்பவுமே வந்து பவ் பண்ணும்போது ரெண்டுக்கும் ஒன்னா வச்சு பவ் பண்றோம். அதே மாதிரி லஞ்சாக் பிடிக்கிறது வந்து பாருங்க, இந்த இடத்துல வந்து நம்ம கேட்ச் பண்றோம். இங்கதான் வைக்கணும், கட்டை விரல வந்து இங்க வைக்கணும். இந்த ஸ்டீலுக்கு கீழே வச்சாதான் நம்மளுடைய லஞ்சாக் கரெக்டா இருக்கும். ஏன்னா இங்க பிடிச்சாக்க முன்ன பின்ன வந்துடும். சில பேர் இங்க பிடிச்சிக்கிறாங்க, இங்க பிடிக்கும் போது என்ன ஆகும், லைட்டா பெண்ட் ஆகணும், நம்மளுக்கு அடி போடும். அதனால இது அந்த மாதிரி பிடிக்கணும். ரெண்டாவது பாருங்க இப்படி பிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நல்லா கவனிங்க, உடம்பு எதுவும் ஆடக்கூடாது. இதுக்கு லஞ்சாக்கு வந்து கண்ணே தேவையில்லை. கண்ணை மூடின்னு அழகா கண்ணை கட்டி விட்டு நான் ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. லஞ்சாக்கு கையினுடைய அசைவுகள், விரலினுடைய அசைவுகள் தான் முக்கியம். அதை நம்ம புரிஞ்சுக்கினாக்க நம்ம லஞ்சாக்கு எப்படி வேணாலும் அழகா சுத்தலாம். சரிங்களா? இப்போ 1 by 1 செய்யறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லஞ்சாக்ல இப்ப நல்லா கவனிங்க. இங்க இருக்கு, இதை வந்து இங்க பாரு இப்படி இருக்கு. இதை ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணும்போது நம்மளுடைய லாக் இங்க தான் இருக்கணும். இப்படி இருக்கு. இப்படி ஓபன் பண்ணிட்டு நம்ம காலை பாடி அகலம் வச்சிடறோம். வச்சுட்டு இந்த ஃபிங்கரை, இந்த ஹேண்டை இங்க வைக்கிறோம். இதை வச்சுட்டு பாருங்க, இங்க பாரு ஹேண்டு நேரா இருக்கு, கை நேரா இருக்கு. இந்த கை வந்து உள்நோக்கி வரணும். லஞ்சாக்கு 1 2 தெரியுதுங்களா? இது உள்நோக்கி வரணும். இப்ப நீங்க பாத்திருப்பீங்க பாருங்க, நான் ஸ்பீட் பண்றேன். எதுவுமே அசையக்கூடாது. நீங்க கண்ணா மூடின்னு செய்யல பாருங்க, எதுவுமே அசையல. இந்த வெறும் விரல் மட்டும்தான். இங்க பாருங்க, கட்டை விரல மட்டும் நோட் பண்ணுங்க. லெப்ட் அண்ட் ரைட் இதுதான். இந்த மாதிரி நீங்க சுத்த கத்துக்கிட்டீங்கன்னாவே இந்த இது முதல் பாடம் இதுதான் லஞ்சாக்ல. இது வந்து உங்களுக்கு அழகா வர ஆரம்பிச்சிடும். நல்லா கவனிங்க பாருங்க எப்படி வருதுன்னு. வெறும் கட்டை விரல் மட்டும்தான் நம்ம திருப்புறோம். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரைட் ஹேண்ட்ல நம்ம பண்ணியிருப்போம். இப்போ அதே ஸ்டெப் லெப்ட்ல எப்படி பண்ணணும்ன்றதான் பாருங்க. லெப்ட்லயும் ரைட் அண்ட் லெப்ட் ரெண்டு பக்கமா நீங்க ஒரே ஈவனா பண்ணீங்கன்னா தான் நீங்க நெக்ஸ்ட் வந்து டபுள் லஞ்சாக் பண்ண முடியும். ஓகேங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெறும் ரைட்லயே ட்ரை பண்ணுவாங்க. லெப்டும் பண்ணணும். லெப்ட் அண்ட் ரைட்டு உங்களுக்கு 2 ஆண்டும் கரெக்டா ஒர்க் ஆச்சுன்னா தான் உங்களுடைய மெமரி பவர் எல்லாமே ஆக்டிவிட்டா பர்ஃபெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா சில பேருக்கு ரைட் ஹேண்ட் ஒர்க் ஆகும், லெப்ட் ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு மெமரி வந்து ரொம்ப லாஸா இருக்கும். அதாவது சீக்கிரம் மறந்துடுவாங்க, சீக்கிரம் எதுவும் ஞாபகம் வச்சுக்க முடியாது, படிப்புல கவனம் இருக்காது, சில பேருக்கு வேலையில கவனம் இருக்காது, சில பேருக்கு ஒரு பொருள் வச்ச இடத்துல புரியாம போயிடும். இதெல்லாம் காரணம் என்னடான்னா உங்களுடைய பிரெயின். அந்த பிரெயின் வந்து 2 பக்கமே கரெக்டா ஒர்க் ஆச்சுன்னா நல்லா உங்களுக்கு நல்ல மெமரி கிடைக்கும், நல்ல மூளை ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ லெப்ட்லயும் அதே மாதிரி இப்ப ரைட் ஹேண்ட் பண்ண மாதிரி லெப்ட்லயும் பண்றோம் பாருங்க. அதேதான், இதுவே இப்படி பண்ண வேண்டியதுதான். இதெல்லாம் கூட பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா அந்த கட்டை விரல மட்டும் எப்படி அசைச்சா போதும். இதுக்கு லஞ்சாக்கு கண்ணே தேவையில்லை. பாருங்க, நான் எங்கேயோ பாக்குறேன், ஆனா சுத்துறோம். இதுதான். இதை நம்ம பண்ணும்போது லெப்ட் அண்ட் ரைட் நல்லா கரெக்டா பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்டிவிட்டி ஆயிடும். இது முதல் ஸ்டெப். இதுல 2வது ஸ்டெப் நல்லா கவனிங்க. முதல் ஸ்டெப் ஓபன் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இது முதல். 2வது இது சாதாரணமா செய்யலாம். பாருங்க, என்னுடைய ஹேண்டு அந்த ஓரத்துல தான் இருக்கு, அந்த எட்ஜில் இருக்கணும். இதுதான். இது 2வது. அதே மாதிரி இந்த கையிலையும் அதே மாதிரி பண்ணி 2வது பண்ணிக்கோங்க. இது செகண்ட் ஸ்டெப். ஓகேங்களா? இது எதுக்குடானா நம்ம எந்த பக்கம் என்ன பண்ண போறோம்னு எதிராளிக்கு தெரியக்கூடாது. அதுக்காக நம்ம இங்க இருந்து ஓபன் பண்ணிட்டோம். 1 இது 2
அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி தாக்க போறோம்ன்றது எதிராளிங்க வந்து யூகிக்க முடியாத அளவுக்கு நம்ம ஒரு பர்ஃபெக்டா இருக்கணும். அதனால இது 2வது ஸ்டெப்பு. 3வது அப்படியே 1 2 நல்லா கவனிங்க. இது வந்து இந்த கட்டை தான் இதுல படணும், ஹேண்ட் வந்து இப்படிதான் இருக்கணும். இப்ப இந்த விரல வந்து லாக் பண்ணி இங்க லாக் பண்ணிக்கலாம். அதுவும் இந்த ஒட்டுல தான் இருக்கணும். 2வது இந்த அளவுனா இந்த அளவு பாருங்க. இப்படி வந்தா அந்த லஞ்சா கட்டை வந்து கரெக்டா ஆம்ஸ்ல அடிக்குது. இந்த பக்கம் இவ்வளவுதான். நீங்க கொஞ்சம் லஞ்சாக்கு உள்ள போனீங்கனாலும் தலையில அடிக்கும், இல்லைன்னா இந்த இடத்துல செயின் வந்து அக்கல கடிக்கும். அதனால இந்த லெவல்ல அந்த லெவல்ல வச்சு 3வது ஸ்டெப் இது. நல்லா கவனிங்க, ஆம்ஸ்ல அடிக்கணும். இது 3வது. அதே மாதிரி இந்த கையில வாங்கி இதுலயும் அதே மாதிரி 3வது இது பண்றோம். இதை நல்லா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல இதை விட பெஸ்டா எப்படி பண்ணணும் உங்களுக்கு சொல்லி தரோம். ஓகே, பாவ்.